தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைக்கு இந்த போராட்டம் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு தொடரப்பட்டது. அந்த வழக்குல ஏற்கனவே அவர்களை ரிப்பன் மாளிகை முன்பிருந்து அவர்களை காலி செய்ய கோரி காவல்துறை தரப்புல நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு நேற்றைக்கு பிறப்பித்த உத்தரவுல அவர்களை அனுமதி இல்லாமல் அந்த போராட்டத்தை நடத்த முடியாது, போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கக்கூடிய அதே சூழல்ல அவர்கள் அரசு அனுமதி பெற்று அவர்கள் அரசு ஒதுக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் போராட்டம் நடத்த முடியும். அதனால அனுமதி இல்லாமல் இந்த போராட்டம் நடத்தினால சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவை நேற்றைக்கு பிறப்பித்தார். அப்படி ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் போது காவல்துறையினர் ரொம்ப கட்டுப்பாட்டோட செயல்பட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு நேற்றைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்னைக்கு காலையில தலைமை நீதிபதி அமர்வுல வழக்கறிஞர்கள் கிருஷ்ணகுமார், ரமேஷ் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் முறையீடு ஒன்றை முன்வைத்தார்கள். அப்போது அவர்கள் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் வலுக்கட்டாயமாக அத்துமீறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று, அதனால் தங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு ஒரு மாற்று இடத்தை ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முறையீடாக முன்வைத்தார்கள். அதற்கு தலைமை நீதிபதி அவர்கள் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறியதால் தான் அந்த உத்தரவை நேற்றைக்கு பிறப்பித்ததாக தலைமை நீதிபதி கூறினார். அது மட்டுமல்லாமல் அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அனுமதி ஒதுக்கப்பட்ட இடத்துல அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் நேற்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். இந்த முறையீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனுவாக எதுவும் தாக்கல் செய்யாத நிலையில எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான பதிலை தலைமை நீதிபதி அமர்வு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மற்றொரு அமர்வில், அதாவது நீதிபதி MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல அதே வழக்கறிஞர்கள் சென்று முறையீட்டை வைத்தார்கள். அந்த முறையீட்டுல இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் ஒரு 20 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் இந்த காணாமல் போயிருக்கிறார். இது சம்பந்தமா விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். நீதிபதிகள் இது சம்பந்தமா மனு தாக்கல் செய்தால் இன்று பிற்பகலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அவர்கள் மனு தாக்கல் செய்ய சென்றிருக்கிறார்கள். மனு எண்ணிடப்பட்டு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.